அதைத் தொடர்ந்து அடுத்ததாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் உயிரியல் அறிவியல் துறை தலைவர் நமது மண்ணின் நிகழ்வும் நமது கிராமத்தின் சிரேஷ்ட உறுப்பினரும் சர்வதேச வரன்முறைகளுக்கு விடை கொடுத்து தமிழ் நடந்து வந்த செம்மண் பாதைகளில் நாங்கள் எங்களுடைய பிரதம விருந்தினரை அவரை சொல்ல அவர் வந்து வவுனியா வடா அவர் வந்து இணைக்கப்பட்ட பல்கலைக்கழக கல்லூரியாக வவுனியா பல்கலைக்கழகம் இருக்கும் பொழுது அவர் டிரெக்டராக பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தின் முதல்வராக அவர் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக அவர் பணியாற்றியிருக்கிறார். அந்த துணைவேந்தராக பணியாற்றும் பொழுது நாங்களும் அவருக்கு கீழே இருந்த வவுனியா வளாகமும் அவருக்கு கீழே தான் இருந்திருக்கிறது. அவர்கள் இங்கே இருக்கிறார். விழாவை 2023 தன்னுடைய ஊமைச்சுவல் என்ற அந்த நூலை வெளியிடுறார். அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு எங்களுடைய பெற்றெடுத்த எனது தாய் தந்தையரை நினைத்து பார்த்தேன். அந்த வீரமணிலே பிறனிலே வளர்ந்து ஒழுக்கம் பண்பாடுகள் விளைந்து அந்த வீரமணிலே விடுதலைக்காக அர்ப்பணித்த பல போராளிகளை உருவாக்கிய அந்த வீரமணிலே பல தியாகங்களை செய்து எனக்கு முன் அருத்தந்தை அவர்கள் மிக அழகாக கிராமத்தினுடைய வரலாற்றை சொன்னார்கள். அந்த வீரம் மண்ணினுடைய இறுதி உடலிலே இருக்கின்ற அந்த சக்தி வரைக்கும் எனது பணி அந்த வீரமண்ணின் பெருமைக்காக இருக்கும் உயிரும் அந்த வீரமண்ணுக்காக எனது செயற்பாடுகள் அதில் மேலாக இருக்கும். ஆகவே நான் அந்த மண்ணிலே பிறந்ததற்கு
வீராப்பும் கர்வமும் நிமிர்ந்து பேசுகின்ற அந்த உணர்வும் எனக்குள் ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு மேலாக எங்களை மாநிலத்து வாழ்த்து பாடி கோலாட்டம் அடித்து வரவேற்ற அத்தனை பேருக்கும் முதலில் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நீலாசுவம் எனது மண்ணின் மைந்தன் இந்த பாடல் மிக எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது. அந்த விடுதலையின் வரலாற்றை சிறப்பாக மிக வெளிப்படுத்தி அதை பாடியிருக்கிறார். அதற்கு முதல் எனது பாராட்டு. நான் 2-3 பேரை நினைவு கூற வேண்டும். முதலிலே எங்களை எல்லாம் அந்த உடற்தீவு மண்ணிலே துடைத்தவற்ற ஆண்டவர்களுக்கு, இரண்டாவது எங்களை வழிநடத்தி எங்களோடு வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்த பெரும் மதிப்புக்குரிய மாமனிதர் அதிவணக்கத்திற்குரிய ராயப்பன் யோசப் ஆண்டவர் அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலே தேசியம், இனம், அடக்கப்பட்ட மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு வழிகாட்டி என்றால் அது என்னுடைய ஆய்வு. அது ஒரு காலம் அந்த உடத்தில் அவரை மறக்காது. இந்த சந்ததி இருக்கும் மட்டும் அவருடைய பேர் சொல்லும். இரண்டாவது, எங்களுடைய பங்கு தந்தையர்கள் எங்களுடைய கிராமத்திலே பல பேர் வந்து போனார்கள். ஆனால் ஒருவரை நாங்கள் எப்பொழுதும் நினைத்தாக வேண்டும். அருத்தந்தை ரிலீஸ் ஆகிறார். உண்மையிலே என்னுடைய நான் அவரோடு பீடப்பட பணியாளராக பணியாற்றியிருக்கிறேன். அவருடைய வளர்ப்பு என்னை தளர்த்து கொண்டு வந்திருக்கிறது. எங்களுடைய கிராமம் அன்று இரு பிரிவுகளாக இருக்கின்ற ஒரு நிலை சுத்தத்தை தருகின்ற சூழல் இருந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய அர்த்தத்தை வெங்கடேஷ் ராஜநாயகம் அவர்கள் எங்களை ஒன்றாக்குகின்ற ஒரு செயற்பாட்டை அர்ப்பணிப்போடு செய்தார் என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். அவருக்கும் அவருடைய சந்ததியிற்கு மட்டும் அவருடைய பேர் என்றைக்கும் மறவார். எங்களுடைய கிராமத்தை எடுத்துக்கொண்டால் மத மக்களும் அந்யோன்யமாக வாழ்ந்த வரலாற்றை கொண்டிருக்கிறார். அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த பாடல்களை சொல்வது போல கல்யாணமாக இருக்கலாம், சித்தப்படாக இருக்கலாம், ஒரு நல்ல நிகழ்வுகளாக இருக்கலாம், எல்லோரும் ஊரோடு கூடி அந்த நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற வரம் பெற்றது எனது உடல். மண் என்பது என்னை பொறுத்தவரை பெருமையாக பெருமாவோடு சொல்கின்ற ஒரு ஊராக, ஒரு மண்ணாக நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே நான் இன்றைக்கு பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்ட மோகன்தாஸ் ஐயா அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலே அவர்
வவுனியா வளாகத்தினுடைய அந்த வளாகத்தை பொறுப்பேற்றிருக்கின்ற போது அவர் இப்பொழுது சொன்னார், தான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது மன்னாரை நோக்கி நகர்வதற்கான முயற்சியாகத்தான் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது என்று சொன்னார். மன்னாரே ஒரு வளாகம் வர வேண்டும் என்பதற்காக நான் சாட்சி சொல்ல முடியும். இங்கே இருக்கிற பல காடுகளிலே நாங்கள் நடந்ததில்லை. அவர்கள் கூட எல்லோரு பயணித்து இப்பொழுது ஒரு பாப்பா கோட்டையிலே ஒரு வளாகத்தை அமைப்பதற்கான இட்டிடப்படுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்குமாக இருந்தால் இதனுடைய அதிகாரங்களுக்கு தான் அது பெருமையாக இந்த வரலாற்று ரீதியான ஒரு நிகழ்வு ஒரு புத்தக வெளியீடு உருவாக்கப்படும். புத்தக வெளியீடு வருகின்ற போது இந்த உருவாக்கப்படும். ஆனால் நாங்கள் முகடேலை மட்டும்தான் அந்த விவாதத்தை அந்த பொருளை வைக்க நேர்ந்ததுடைய பொறுப்பை நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழக விரிவுரையாளர் தேசியர் அவர்களிடம் ஒப்படைக்கும். ஆனால் உண்மையிலே இந்த நிகழ்வு நடைபெறும் மட்டும் அதனுடைய பணி ஒரு பக்கம், இந்த ஒப்படைக்கப்பட்ட பணி ஒரு பக்கம் என்ற அந்த நிலையிலே ஒரு கமிட்டியை அமைத்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் உண்மையிலே உங்களுடைய மண் பாராட்டப்பட வேண்டிய வரலாற்று நாயகனாக பார்க்கப்பட வேண்டியவர் உங்களுடைய விரிவுரையாளர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இன்றைய உரையாடுகிறேன். இடத்தில் தீபாவளி என்ற அந்த கர்வத்தோடு இன்றைக்கு எல்லா இடமும் கல்வி பெருகி கல்வி ரீதியாக சமய ரீதியாக உயர் பதவிகளிலே இன்றைக்கும் அந்த மண்ணிலே உருண்ட திரண்ட எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு பெரியவர்களாக பெயர் சொல்கின்ற வகையிலே பல திணைக்களங்கள் எங்களுடைய பங்கு தந்தைகளாக அருள் சகோதரிகளாக இன்னும் உயர் பதவிகளிலே இன்றைக்கும் பேசப்படுகின்ற ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற எனது கிராமமான இடத்திற்கும் கிராமம், நான் ஒரு செய்தியை முடித்திருக்கிறேன். நாங்கள் பெருமை சேர்க்கின்ற பெருமைப்படுகின்ற வீர மண்ணிலே பிறந்தவர்களுக்கான கர்வத்தோடு இருக்கின்ற அந்த நிலை உயர்கின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டுமானால் எங்களிடம் விட்டுக் கொடுப்புகள் இருக்கிறது. இந்த விட்டுக் கொடுப்புகள் இல்லாத காரணத்தால் என்னுடைய ஒற்றுமை சிதைக்கப்படுகிறது. இந்த ஒற்றுமை என்பது பலவேளாலும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் அதை உடைத்திருக்க முடியாது, அதை சிதைத்து விட்டால் உண்மையிலே அது அந்த வரலாற்றையும் அந்த மண்ணையும் சிதைத்து விடலாம் என்று நினைக்கின்ற பல பேருக்கு நாங்கள் இடம் கூடாது என்பது எனது ஆதரவு. நான் நினைக்கிறேன், இலங்கையிலே இப்படி ஒரு கிராமம்
கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் இந்த விடயங்கள் கர்வத்தோடு நாங்கள் பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். ஆகவே என்னதான் இருந்தாலும் இந்த ஒற்றுமை என்பது எங்களுக்குள் 3 சமூகங்களும் வாழ்ந்த எங்களுடைய ஊரிலே எந்த அளவிற்கு நன்மை உண்மையிலே கலந்து கொண்டு செயல்பட்ட எங்களுடைய ஊரில் என்ன வந்தாலும் ஒன்றாக எதிர்க்கின்ற எங்களுடைய ஊரில் இன்றைக்கு ஒற்றுமை என்ற அந்த நிலை இல்லாது போகின்ற ஒரு அபாயம் நம்முடைய ஊரில் இருக்கிறது. நாங்கள் மனதில் கொண்டவர்களாக விட்டுக் கொடுப்போம். இன்றைக்கு பேசுகின்ற ஒரு ஊராக இருக்கிறவர்களுடைய இருந்திருக்கிறார்கள், சண்டை கொடுக்கிறார்கள், அவர்களிடம் ஒற்றுமை இல்லை. கலாச்சார ரீதியாக இன்றைக்கு செய்து போயிருக்கிறார்கள் என்ற அந்த நிலைமைகள் மாறி பழைய ஒற்றுமையோடு நாங்கள் செயல்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.